இந்த வீடியோவோட அஜெண்டா வந்து frequently asked popular questions regarding guilt tripping. So to start with, what is guilt tripping and in the self guilt tripping, general guilt tripping, இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? கில்ட் ட்ரிப்பிங்கிறதுல வந்து ஜென்ரலாக கில்ட் ட்ரிப்பிங்னு ஒன்று இருக்குது, செல்ஃப் கில்ட் ட்ரிப்பிங்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த கில்ட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் வந்து ஹார்ம்ஃபுல் ஹெல்த்தின்னு சொல்லியும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரலாக கில்ட் ட்ரிப்பிங் அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கிற குற்ற உணர்ச்சியை வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி பயன்படுத்தி ஒரு வேலையை சாதிச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் டைம் படத்துக்கு போகும்போது உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட லாஸ்ட் டைம் நீ படத்துக்கு போகும்போது என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேலடா, அதனால் நான் இதை இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ இங்கே வந்து அங்கே நடந்த ஒரு மிஸ்டேக்கையோ அவங்களோட மறதியோ யூஸ் பண்ணி அவங்கள வந்து குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறது. அதே மாதிரி இப்போ வந்து செல்ஃப் கில்ட் ட்ரிப்பிங்கிறது வந்து டு பி வெரி ஃப்ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்ய முடியாத எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம மேலேயே வச்சுக்கிட்டு செய்ய முடியாதப்போ குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுறது. நான் அது செய்யணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் செய்ய முடியல, ஸோ வந்து எனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செல்ஃப் கில்ட் ட்ரிப் பண்ணிக்கிறது. ஹெல்த்தி கில்ட் ட்ரிப்பிங், ஹார்ம்ஃபுல் கில்ட் ட்ரிப்பிங்கிறதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி கில்ட் ட்ரிப்பிங் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கான பாதையில் வந்து போடணும். தட்ஸ் பேசிக்லி லாஸ்ட் வீக் நம்ம ஒரு 2 படம் பார்த்துட்டோம், ஸோ இந்த வீக் நம்ம படம் பார்க்காம பயங்கரமாக வேலை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த கில்ட் வந்து உங்களை வேலை பார்க்க வைக்கிது அப்படிங்கிறப்போ தட்ஸ் அ ஹெல்த்தி கில்ட் ட்ரிப்பிங். வந்து ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு கஷ்டத்துக்கு நம்ம ஆளாகும். நம்ம மைண்ட் செட் வந்து வில் நாட் பி ரெடி டு அக்செப்ட் த பாசிட்டிவிட்டி அரவுண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து இட் பிகம்ஸ் அ ஹார்ம்ஃபுல். ஓகே, நைஸ். ஸோ இத்தனை வெரைட்டி இருக்குது கில்ட் ட்ரிப்பிங்கில். அண்ட் ஓகே, நவ் செகண்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why do I constantly guilt trip myself every small things? சின்ன சின்ன விஷயத்து மேலே நான் ஏன் உணர்ச்சி வசப்பட்டு இந்த கில்ட் ட்ரிப்பிங்க்கு ஆளாகிறேன்? இந்த கேள்விக்கு பதில் வந்து எப்படின்னா ஒரு 3 காரணங்கள். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, சர்ச்சிங் ஃபார் பர்ஃபெக்ஷன். என்னால் ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்ய முடியல அப்படின்னோடனே நான் என்னை கில்ட் ட்ரிப் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு இருக்கிற லோ செல்ஃப் எஸ்டீம், தான் மேலே இல்லாத நம்பிக்கை, தான் மேலே இல்லாத ரெஸ்பெக்ட். ஸோ இப்போ மூணாவது என்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ஒரு குரூஷியலான விஷயம், அன்சால்வ்டு பாஸ்ட் ட்ராமா. ஸோ சின்ன வயசில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வீட்டில் வந்து நோ சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது எனக்கெலாம் வந்து சின்ன வயசுலேருந்து காஃபி, டீ, அது இல்லாமல் வந்து இது பெப்சி, கோக்கு, இந்த மாதிரி ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து குடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபுல்லாக வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போது ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதுனாலும் சரி, அல்ல டீ காஃபி எடுக்கும் போதுனாலும் சரி, அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ஒரு தயக்கம், நம்ம தப்பு பண்ணுறோமோ, சரியாக பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கில்ட் கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் நம்ம வந்து ரிப்பீட்டடாக நம்மளை கில்ட் ட்ரிப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நான் நிறைய விஷயங்கள் இதுலேருந்து குறைக்கணும் போல். ஸோ நவ் தேர்ட் கொஷின் வந்து, ஹவு டஸ் செல்ஃப் கில்ட் ட்ரிப்பிங் அஃபெக்ட் மை மென்டல் ஹெல்த்? இந்த குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறது வந்து மனதளவில் என்னை எப்படி பாதிக்குது? மொதல் விஷயம் வந்து இட் மேக்ஸ் யூ பிகம் ஆங்ஷியஸ், ஆங்ஸைட்டிக்கு உங்களை ஆளாக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை வந்து, செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நம்மளே ஆட்டோமேட்டிக்காக டிமினிஷ் பண்ணிடுவோம் இந்த கில்ட் ட்ரிப்பிங் காரணத்தினால. ஸோ இப்போ இந்த செல்ஃப் ஒர்த் டிமினிஷ் ஆகிற காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, வி எண்ட் அப் இன் டிப்ரெஷன். ஸோ கில்ட் ட்ரிப்பிங் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை, பட் ஹார்ம்ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வெரி பிக் இம்பேக்ட்ஃபுல் மென்டல் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ரைட். ஸோ இப்போ ஃபோர்த் கொஷின் வந்து என்னென்னா, கேன் கில்ட் ட்ரிப்பிங் மை செல்ஃப் இம்ப்ரூவ் மை பிஹேவியர் ஆர் மோட்டிவேட் சேஞ்ச்? பாசிட்டிவாக எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லிமிட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிற சின்ன சின்ன டார்கெட்ஸுக்கு வேணால் இந்த செல்ஃப் கில்ட்டுங்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து, ஒரு
ஹோல் பிக்சராக பார்க்குறப்போ வந்து செல்ஃப் கில்ட் ட்ரிப்பிங் வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி க்ரோத்துக்கு கூட்டு போகுமா அப்படின்னா தட்ஸ் ஆக்சுவலி அ மிஸ்கன்செப்ஷன் தான். எல்லா வாட்டியுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாகவோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாகவோ அது இருக்க போகிறதில்ல. பட் ஸ்மாலர் டாஸ்க்ஸ்க்கு வந்து மேபி இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது கடைசி கொஷின். ஸோ ஹவு கேன் ஐ ஸ்டாப் கில்ட் ட்ரிப்பிங் மை செல்ஃப் and build a healthier mindset? The best way is to set realistic expectations for yourself. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும் போது தான் இந்த கில்ட்டுங்கிறது வந்து நம்மளை ரொம்ப ஆழமாக பாதிக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஸ்ட்ரெயிட்டாக ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னாவே மோரல்லெஸ் உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வராது. செல்ஃப் லவ் அப்பப்போ வந்து டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் ஆர் ரொம்ப ஹார்ஷாக அவங்கள ட்ரீட் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் வந்து இந்த ஒர்க் பண்ணால் தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்றதுக்காக வந்து உங்களால் அந்த ஒர்க் வந்து பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஐ வில் ரெஸ்ட்ரெயின் மை செல்ஃப் ஃப்ரம் ஆல் கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அவ்வளோ ஹார்ஷாவோ அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாகவோ நம்மளை பார்த்துக்க தேவையில்லை அப்படி. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், கொஞ்சம் ஃப்ரீடம் வந்து கண்டிப்பாக நமக்கு ரெக்குயர்மெண்ட் உண்டு. ஸோ அதனால் ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், கம்பேஷனேட் ஃபீலிங் ஃபார் யுவர் செல்ஃப். இங்கே வந்து இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு பாசம் கொடுக்கணுங்கிறத விட ஃபஸ்ட்டு நமக்கு பாசம் கொடுக்குறோமா அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. ஓகே, கிரேட், சூப்பர். ஸோ இப்போது இந்த செஷனில் தேவையான எல்லா கொஷின்ஸும் கேட்டு முடிச்சிட்டோம் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. தேங்க்யூ.